எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த ஊஞ்சலில் மட்டும் உட்காருங்க அப்படின்னா உட்கார மாட்டேன்ட்டாங்க. எங்கேயாவது 3 பேர் உட்காந்து கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காரவே மாட்டேன்ட்டாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோஸ், வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கலாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 3 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் போயிருந்ததுனால நல்லா இந்த வெளிச்சத்துலேயே நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தோம். சன்செட் ஆனதுக்கப்புறமும் நிறைய லைட்டெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி பிரைட்டாக இருக்குமான்னு தெரியாது. அதே மாதிரி நிறைய கலர் லைட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரிஜினல் பிக்சர்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய தீம் செட் பண்ணியிருந்தாங்க. அது ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அதை சுற்றி ஒவ்வொன்றா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோடனே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அவ்வளோ நல்லா நிறைய தீம்ஸ் எல்லாம் இருந்தது. நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஷாப்லாம் இருந்தது, போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரேட்டெல்லாம் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் ரேட் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. மற்றபடி ஸ்நாக்ஸு அதுக்கெல்லாம் வாங்க முடியாது. ரொம்ப ரேட்டு அதிகமாக இருந்தது. 90s கிட்ஸோட எல்லா சாக்லேட்டும் இருந்தது. 90s கிட்ஸோட ஃபேவரட் சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் நாங்கள் எல்லாம் ரேட் விசாரிச்சுட்டு ஒன்றுமே வாங்கவே இல்லை. அப்புறம் ஊறுகாய் வாங்கலான்னு போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் ஊறுகாய் வாங்கலான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எல்லா ஊறுகாயுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்து இந்த இலந்த ஊறுகாய் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டான உப்பு, புளிப்பு, காரமெல்லாம் இருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி அது கொஞ்சம் வாங்குவோன்னு சொல்லிட்டு கேட்டால் ரேட் கேட்டால் 140 ரூபா சொல்கிறாங்க. 1/4 கிலோ 140 ரூபா சொல்கிறாங்க. இது வேலைக்காகாது, நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரி அடுத்த வேலையை பார்ப்போன்னு ஒவ்வொரு கடையாக போய் இது என்ன, இது எவ்வளோவில், இது எவ்வளோவிலன்னு கேட்டுட்டு ஒன்றுமே வாங்கவே இல்லை. சும்மா கேட்டுட்டு மட்டும் தான் போயிருந்தோம். இந்த கேம்ஸ் விளையாடலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் கோயில் திருவிழாவுக்கு போய் இந்த கேம்ஸ் விளையாண்டு 100 ரூபா வேஸ்ட்டாக தான் போச்சு, தண்டமாக தான் போச்சு. ஒரு ப்ரைஸும் கூட வின் பண்ணவே இல்லை. இது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்றும் விளையாடல. சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் நானும் 7 வயசு 8 வயசுலேருந்து நினைக்கிறேன் இந்த ராட்டினம் சுற்றலான்னு. அது கிட்ட போகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே போவேன். இவ்வளோ தூரத்தில் இருந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ராட்டினம் கண்டிப்பாக சுற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போனேன். கிட்ட போய் பார்த்த உடனே பயமாயிடுச்சு. அதுவும் அதில் உட்காந்துருந்தவங்க 2 பேர் கத்தி அழுதுகிட்டு இருந்தாங்க. போதும் இறக்கி விடுங்கன்னு சொல்லி கத்தி அழுதுகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே சுத்தமாக அது போகணுங்கிற ஆசையே விட்டுருச்சு. இல்லை வேண்டாம், இன்னொரு நாளைக்கு போகலான்னு அவங்க வேறு சொல்லிகிட்டே இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, பயமெல்லாம் இருக்காது, வாவான்னு போய் விளையாண்டு வரலான்னு சொன்னாங்க. இதெல்லாம் வேலைக்காகாது, வேண்டாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு விளையாண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுவும் கிட்ட நின்று பார்த்தா ஏதாவது பாதியிலங்கன்னு கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னெல்லாம் பல யோசனை ஓடிட்டுருக்கோம். அப்புறம் கோஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு. ஏற்கனவே மூவிக்கு போயிட்டு வந்து தலை வலிச்சு தான் அதனால் அதுக்கு